ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் மேகி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் எப்பயும் செய்கிற மேகி கூட சில ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை சேர்த்து செய்ய போகிறோம். வெஜ் மேகி செய்கிறதுக்கு 2 பீஸ் மேகி நூடுல்ஸை எடுத்திருக்கேன். அதோட மசாலா பாக்கெட் 2ஐயும் எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் 2ஐயும் சேர்த்து 1 கப் எடுத்துக்கலாம். 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வேணும்னா 4 முட்டை கூட போட்டு செய்யலாம். முட்டை இல்லாமல் செஞ்சாலும் இது சூப்பராக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு காஞ்ச பின்னாடி அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். முட்டைக்கும் சேர்த்து இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி காய வச்சுட்டேன். பக்கத்தில் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த மேகி நூடுல்ஸ் 2 பீஸையும் போட்டு வேக வைக்கணும். நல்லா கொதித்து வெந்து வந்தோன்னே நல்ல பதமாக இருக்கணும், குழஞ்சிரையும் கூடாது. சரியான பக்குவம் வந்தோன்னே எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடணும். வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் விரப்பாக ஆயிரும். இப்போ சிம்மில் வச்சுருந்த எண்ணெய் காஞ்சிருக்கும். அதில் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கணும். நல்லா நமக்கு வெங்காயம் தண்ணி சத்துலாம் போய் பொன்னிறமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது கூட வெங்காயம் வணங்கினோன்னே கேரட் பீன்ஸை போட்டு வணக்கணும். கேரட் பீன்ஸை நாம் தண்ணியில் வேக வைக்க போகிறதில்ல, அதனால் வணக்கிறதுலையே வெந்துடணும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் வணக்கணும்னா அது வெந்துடும், இந்த எண்ணெயிலே வெந்துடும். நமக்கு பார்க்க போகும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கண்ணில் பார்க்க போகும்போதே நமக்கு வித்தியாசம் தெரியும். அப்போ அது வெந்து முடித்தோன்னே அதிலேயே தக்காளி 2 நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியையும் போட்டு வணக்கணும். தக்காளியையும் நல்லா வணக்கணும். அந்த தக்காளி கரைஞ்சி போகிற மாதிரி உருவம் தெரியாமல் நல்லா வணக்கிடணும். அப்போத்தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா வணக்கிடணும். எந்த ஒரு பொருளுமே சமையலில் சுவை கூடணும்னா அது வணக்கிறதுல தான் இருக்குது. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ வணக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். கொத்தமல்லி தலையும் இதில் போட்டு நான் எப்பயும் வணக்கிடுவேன். அப்போ தான் இந்த மல்லித்தலையோட ஃப்ளேவரும் இந்த நூடுல்ஸில் சேர்ந்து வரும். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் 2ஐயும் சேர்த்துக்கணும். சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு 3 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த காய்கறி கூட போட்டு நல்லா வணக்கி விடணும். நல்லா முட்டை கொஞ்சம் வெந்து வர்ற அளவுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும். பாதி வெந்தும் பாதி வேகாமே இருக்கிற மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது நாம் இந்த வடித்து வச்சுருக்கிற நூடுல்ஸை எடுத்து இதுக்குள்ளார கொட்டி நல்லா கிண்டி விடணும். இந்த பக்குவத்தில் நூடுல்ஸை கொட்டி கிண்டினா தான் நல்லா மசாலா நூடுல்ஸில் நல்லா பிடிக்கும். டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். முட்டையை கிண்டும் போது இந்த மசாலா பாக்கெட் 2 எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் நாம் கொட்டி நல்லா கிண்டணும். நான் இப்போ தான் அதை போட்டு கிண்டுவேன். உங்களுக்கு வேணும்னா முன்னாடியே போட்டு கிண்டுறதுனாலும் காய்கறியிலே கிண்டுறதுனாலும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஒரு விருப்பம். அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி முன்னாடி செய்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், பின்னாடி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு என்னமோ இது இப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளவுதாங்க, வெஜிடபிள் மேகி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தனி சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள்.